திண்டுக்கல்லில் பிரபல நட்சத்திர ஹோட்டலில் மசாஜ் சென்டர் என்ற பெயரில் சட்டவிரோதமாக பாலியல் தொழில் நடப்பதாகவும் அங்கு பணிபுரியும் பெண்கள் தொழில்முறை மசாஜ் தெரபிஸ்டாக பணிபுரிய தகுதியற்றவர்கள் எனவும் புகார் எழுந்துள்ளது. கல்லூரி மாணவர்கள் முதல் ஆண்கள் பலருக்கும் பல பெண்களின் போட்டோக்களை அனுப்பி வைத்து ஃபுல் சர்வீஸ் என மெசேஜ் அனுப்பி வைப்பதாகவும் அந்த மெசேஜையும் போட்டோவையும் ஒரு முறை மட்டுமே பார்க்கும்படி தில்லாலங்கடி வேலையில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டப்படுகிறது. ஆயில் போட்டு மசாஜ் பண்ணணுமா, உங்களுக்கு க்ரீம் போட்டு மசாஜ் பண்ணணும், இல்லை வெறும் கையாக ட்ரையாக மசாஜ் பண்ணணுமா? நீங்கள் குளிப்பீங்களா? ஆயில் மசாஜ், கிரீம் மசாஜ், ட்ரை மசாஜ், இதில் எது வேண்டும் என கேட்கும் இந்த பெண் பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, அக்குபஞ்சர் தெரப்பி, இதில் ஏதாவது ஒன்றை படித்துள்ளாரா அல்லது முறையாக பயிற்சி பெற்றுள்ளாரா என்பதே பலரது சந்தேகம். திண்டுக்கல்லில் பிரபல நட்சத்திர விடுதிகள் மற்றும் தனியாக வீடுகளை வாடகைக்கு எடுத்து மசாஜ் சென்டர் என்ற பெயரில் பாலியல் தொழில் நடப்பதாகவும் ஃபுல் சர்வீஸ் என கூறி பல பெண்களின் போட்டோக்களை அனுப்பி வைத்து கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட ஆண்களை நேக்காக குறி வைப்பதாகவும் தகவல் கிடைத்தது. அதிலும் அந்த மசாஜ் சென்டர்கள் மற்றும் ஸ்பாக்களில் இருந்து கஸ்டமர்களின் வாட்ஸ்அப்புகளுக்கு அனுப்பப்படும் பெண்களின் போட்டோக்கள் ஒன் டைம் மெசேஜில் மட்டுமே அனுப்பப்படுகிறது. ஓபன் செய்து ஒரு முறை மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த போட்டோக்களை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கவும் முடியாது. இத்தனை சேஃப்டி பர்பஸ்களுக்கு பின்னால் பாலியல் தொழில்தான் இருப்பதாக தகவல் கிடைக்க அது உண்மைதானா என்பதை கண்டறிய நியூஸ் தமிழ் செய்தி குழு அங்கு சென்றுள்ளது. அப்போது அங்கிருந்த பெண்கள் மசாஜ் சம்பந்தமாக பேசாமல் நன்கு கம்பெனி கொடுப்பேன் என முகம் சுழிக்கும் வகையில் கேள்வி கேட்டது அதிர வைக்கும் வகையிலேயே இருந்தது. மசாஜ் சென்டருக்கு செல்லும் நபர்களிடம் உடலை தளர்த்தும் ஸ்வீட்டிஷ் மசாஜ் செய்ய வேண்டுமா, தசைவலி மற்றும் இறுக்கத்தை குறைக்க உதவும் டீப் டிஷ்யூ மசாஜ் செய்ய வேண்டுமா, அல்லது தாய் மசாஜ் செய்ய வேண்டுமா, அல்லது ஸ்ட்ரெச்சிங், அரோமா தெரப்பி, ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி, சூடான கற்களை கொண்டு செய்யப்படும் ஹாட் ஸ்டோன் மசாஜ் செய்ய வேண்டுமா என கேட்கலாம். அதை விட்டுவிட்டு கம்பெனி கொடுப்பேன் என கூறுவது எந்த மசாஜில் சேரும் என்ற கேள்வி எழுந்தது. தற்போதைக்கு எந்த மசாஜும் வேண்டாம் என அங்கிருந்து நழுவிய செய்தி குழு போலீசுக்கு தகவல் கொடுத்தது. இதனிடையே சம்பந்தப்பட்ட மசாஜ் சென்டர்கள் உரிய லைசென்ஸுடன் இயங்குவது தெரிய வந்தது. அதனை வைத்துக் கொண்டு சட்டவிரோதமாக பாலியல் தொழிலில் கொடிகட்டி பறக்கும் இந்த மசாஜ் சென்டர்களால் பெரும்பாலும் 10 வயது சிறுவர்கள்தான் சீரழிவதாக புகார் எழுந்துள்ளது. அதேபோல் அங்கு பணிபுரியும் பெண்களும் முறையாக தெரப்பி தொடர்பான எந்த படிப்பையும் படிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. 1 மணி நேரத்திற்கு 1000, 2 மணி நேரத்திற்கு 2000 என மணிக்கணக்கில் பணம் பறிக்கும் மசாஜ் சென்டர்களில் பணிபுரியும் பெண்களும் அடிக்கடி வெவ்வேறு இடங்களுக்கு மாறிவிடுவார்கள் என சொல்லப்படுகிறது. அதிகபட்சம் ஒரு வாரம் ஒரு ஸ்பாவில் இருக்கும் ஒரு பெண் அடுத்த வாரம் வேறொரு ஸ்பாவிற்கு சென்று விடுவார் எனவும், அதேபோல் அந்த பெண்ணின் பெயர் உள்ளிட்ட விவரம் அனைத்தும் உண்மையானதாக இருக்காது எனவும் தெரிகிறது. இந்த மசாஜ் சென்டர்களின் உரிமையாளர்களை கூட எளிதில் கண்டறிய முடியாது என கூறப்படும் நிலையில் படித்துக் கொண்டிருக்கும் கல்லூரி மாணவிகள், குடும்ப பெண்கள் மற்றும் வேலை தேடும் பெண்களை மூளைச்சலவை செய்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்த மசாஜ் சென்டர்களின் பின்னால் பெரிய புரோக்கர் கும்பலே இருப்பதாகவும், கஸ்டமர்களிடம் ஜிபேவில் பணம் வாங்க மறுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. காவல்துறையினர் விசாரணைக்கு சென்றாலும் லைசென்ஸ் உள்ளதாக மசாஜ் சென்டரில் இருப்பவர்கள் சட்டம் பேசுவதாகவும் சொல்லப்படுகிறது. சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் மசாஜ் சென்டர் என்ற பெயரில் பாலியல் தொழில் நடப்பதாக புகார் எழுந்ததால் அங்கு ரெய்டு நடந்தது. மேலும் விபச்சார தடுப்பு பிரிவு என்ற சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டு அது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து அங்கிருந்து இடம்பெயர்ந்து
திண்டுக்கல் போன்ற பெரிய நகரங்களில் அந்த கும்பல் பாலியல் தொழிலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் போலீசார் ரெய்டு நடத்த வேண்டும் எனவும் அங்கு பணிபுரியும் பெண்கள் தெரப்பி சம்பந்தப்பட்ட பயிற்சி பெற்றுள்ளார்களா என்பதை விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் மசாஜ் சென்டர்களுக்கு பின்னால் இருக்கும் பெரிய புரோக்கர் கும்பலையும் பிடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகின்றனர்.